வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் எஃபெக்ட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கப்புள்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சோலோவாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனை எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கும் ட்ராக் பண்ணிவிடுங்க. ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு -100 கொடுத்துருங்க. பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதையும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு பிளர்ரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளருடைய டைம் டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. பிளர்ரையும் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்க்கிள் பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணமோ சேம் அதே ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. மாஸ்க் ஆப்ஷனை எனபிள் பண்ணிட்டு கீழே ஷேப் இருக்கும். அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துக்கோங்க. ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு கரெக்டாக சர்க்கிள் ஷேப்புக்கு அந்த ஃபோட்டோவை கிராப் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்துட்டு சர்க்கிள் ஷேப்புக்கு கிராப் பண்ணிவிடுங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு அந்த இமேஜை கரெக்டாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் தெரியும். அந்த சர்க்கிள் அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேம் அளவுக்கு அந்த சர்க்கிளுக்குள்ளே கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜ் ஆட் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. அதை செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். 4 லேயர் இருக்கிற மாதிரி ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 1 by 1 சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிருங்க. அதை வந்துட்டு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து தெரியும். ஸோ ஒரு ஃப்ரேம் கிட்ட கரெக்டாக அது வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து எந்த ஆங்கிளில் ரொட்டேட்டில் இருக்கோ சேம் அதே மாதிரி நீங்கள் அதே ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ அந்த ஃப்ரேம் கிட்ட கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுங்க. கரெக்டாக உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் மறுபடியும் அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை வந்து கிராப் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக ஷோ ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரேம் இருக்கும். அதுலேயும் இப்போ எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 4 லேயர்லையுமே 4 ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் ஒரு 60 வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வீடியோவை நம்ம பக்காவாக மேக் பண்ணியாச்சு. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ரைட் சைடு ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.